புதுச்சேரியில் தேனியைச் சேர்ந்த தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கு ஆள்சேர்ப்பு உரிமம் வழங்க ரூபாய் 1,00,000 லஞ்சம் வாங்கிய மத்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் உதவி தொழிலாளர் ஆணையரை சிபிஐ அதிகாரிகள் கையும் களவுமாக கைது செய்து 20 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் ஜெயாநகர் பகுதியில் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் உதவி தொழிலாளர் ஆணையர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இங்கு மத்திய அரசு நிறுவனங்கள் மற்றும் மத்திய அரசின் சார்பு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு, போனஸ், பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு உதவி தொழிலாளர் ஆணையர் முன்னிலையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை மூலம் சமரச தீர்வு காணப்படும். இங்கு உதவி தொழிலாளர் ஆணையராக பணியாற்றி வரும் ரமேஷ்குமார் தனியார் நிறுவனங்களுக்கு ஆள்சேர்ப்பு உரிமம் வழங்க லஞ்சம் வாங்கியதாக சிபிஐக்கு புகார் சென்றதை தொடர்ந்து நடத்திய விசாரணையில் புகார் உண்மை என தெரியவந்ததன் பேரில் சென்னை சிபிஐ அலுவலகத்தில் இருந்து டிஎஸ்பி சேது மாதவன் தலைமையிலான 6 பேர் கொண்ட குழுவினர் கடந்த 5 நாட்களாக புதுச்சேரியில் முகாமிட்டு மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு உதவி தொழிலாளர் ஆணையரை அலுவலகத்தை கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் நேற்று மதியம் பைக்கில் வந்த நபர் உதவி தொழிலாளர் ஆணையர் ரமேஷ்குமாரிடம் ரூபாய் 1,00,000 பணத்தை கொடுத்த போது அங்கு பதுங்கியிருந்த சிபிஐ குழுவினர் இருவரையும் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். பின்னர் இருவரையும் தனித்தனியே வைத்து விசாரணை செய்ததில் தேனியை சேர்ந்த கட்டுமான நிறுவனம் தங்கள் நிறுவனத்திற்கு வெளி மாநிலங்களில் இருந்த தொழிலாளர்களை அழைத்து வருவதற்காக உரிமம் கோரி புதுச்சேரியில் இயங்கி வரும் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு உதவி தொழிலாளர் ஆணையர் அலுவலகத்தில் விண்ணப்பித்து உள்ளது. மனுவை ஆய்வு செய்த உதவி ஆணையர் ரமேஷ்குமார் அனுமதி அளிக்க ரூபாய் 1.5 லட்சம் லஞ்சம் கேட்டுள்ளார். ஆனால் நிறுவனம் இறுதியாக 1,00,000 ரூபாய் தருவதாக ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து அந்த நிறுவனம் புதுச்சேரி தேங்காய் திட்டை சேர்ந்த இளங்கோ என்பவர் மூலம் பணத்தை கொடுத்து அனுப்பியது விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து சிபிஐ அதிகாரிகள் அதே ஜெயாநகர் 4வது குறுக்கு தெருவில் உள்ள உதவி ஆணையர் ரமேஷ்குமார் வீட்டிலும் சோதனையில் ஈடுபட்டனர். மேலும் கைது செய்யப்பட்ட இருவரிடமும் டிஎஸ்பி சேது மாதவன் தலைமையிலான குழுவினர் தொடர்ந்து 20 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கைதான இளங்கோ பணம் கொடுக்க பைக்கில் நேற்று மதியம் ஜெயாநகருக்கு வந்துள்ளார். ஆனால் மத்திய உதவி தொழிலாளர் ஆணையர் அலுவலகம் தெரியாமல் அதே நகரில் சுற்றி வந்துள்ளார். அப்போது அங்கு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த சிபிஐ அதிகாரிகளிடம் வழிகேட்டு சிக்கிக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் ரூபாய் 1,00,000 லஞ்சம் வாங்கிய மத்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் உதவி தொழிலாளர் ஆணையரை சிபிஐ அதிகாரிகள் கையும் களவுமாக கைது செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.